சந்திரன்ற கேரக்டர் வந்து இன்னைக்கு நீங்களும் சந்திரனும் பெயிண்டிங்ல பேய் உருவத்தை பார்த்ததை பத்தி பேசிக்கிறேன். நியூ கம்மர் மாதிரி எங்கேயுமே ட்ரீட் பண்ணல. லைக் ஹாய் ஐம் துல்கர் அப்படின்னு பரத் கேன் யூ டெல் மீ இன்ஸ்டா ஐடி அப்படின்னு. எனக்குலாம் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு. இட்ஸ் ஓகே மேன் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. லெவலுக்கு மேலே ஹோப்பே இல்லாத டைமில் வந்தது தான் எனக்கு நடந்தது தான் காந்தா. ஃபோட்டோ ஷூட் எடுத்து சென்ட் பண்ணேன். லைக் பார்த்துட்டு என்டையர் டீமே தே வர் வெரி ஹாப்பி. நீ யார் கூட நடிக்க போறீங்க தெரியுமா? துல்கர் சல்மான். டைலாக் கொடுத்து பராசக்தி டைலாக் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க. இருந்தாலும் எனக்கு பயங்கர நர்வஸ் ஆகிடுச்சு. யூனிவர்ஸாக என்ன பிளஸ் பண்ணுற மாதிரி அமிச்ச மாதிரி இருந்தது. அந்த சீனில் நான் உண்மையிலே பயப்படுற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு ஒரு அப்ளாட் கிடச்சி யூ டிட் ஸோ வெல் மேன் அப்படின்னு சார் வந்து சொன்னப்போ ரொம்ப நல்லா நடிச்சேன். உள்ள 2 நாளில் என்னோட பர்த்டே வேறு வந்துச்சு. பரத் விஷ் யூ ஹாப்பியஸ்ட் பர்த்டே அப்படின்னு. ஓ இதுக்கு மேலே என்ன வேணும்? வேறு ஷார்ட் மாதிரி நிறைய சீன்ஸ். நானும் துல்கர் சாரும் ஃபஸ்ட் நடித்த சீன் ஒன்று இருந்தது. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னேன். அப்போ வந்து தம்பி நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க, இந்த வயசில் படித்து முடிங்க, சினிமா இங்கே தான் இருக்கும், அதுக்கப்புறம் வரமாங்க அப்படின்னு சொன்னீங்க. டே அப்படியா, சூப்பர்ரா அப்படின்னு. நல்லாரான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாங்க. ஹாய். ஓகே, ஸோ காந்தா இந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆகி நவம்பர் 14 ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மூவியில் ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு மூவி பண்ணும்போது அந்த என்ன கேரக்டரோ அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதுவே நம்மளோட பேராக மாறிடும் இல்லையா? ஸோ இந்த சந்திரன் இந்த கேரக்டருக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். சந்திரன்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் இதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வந்து சினிமாவை வந்து நான் ரொம்ப நாளாக லைக் ஒரு 12 இயர்ஸாக நான் சினிமாவில் எப்படியாவது வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு லெவலுக்கு மேலே ஹோப்பே இல்லாத டைமில் வந்தது தான் எனக்கு நடந்தது தான் காந்தா. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து விக்கின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தாங்க அந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் ஒன்று நடக்குது, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்படி போயிட்டுருக்கும் போது அந்த டைம்லாம் கூட ஓகே பிரதர் யூ ஆர் டூயிங் பட் வில் சி என்ன. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் நிற்கிற மாதிரியாவது, ஓரத்தில் நிற்கிற மாதிரியாவது கொடுங்க, லெட் இட் பி எனி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சினிமாக்குள்ளே எப்படியாவது என்ட்ரு ஆகணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசை. அப்படி இருக்கப்போ இதை 1950s வந்து ஒரு செட்டப்பில் ஃபோட்டோ ஷூட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க விக்கி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அது நார்மலாக ஒரு ஃபோனில் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டூடியோ புக் பண்ணி அதே மாதிரி கெட்டப்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஷர்ட் பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்து சென்ட் பண்ணேன். லைக் பார்த்துட்டு என்டையர் டீமே தே வர் வெரி ஹாப்பி, ஸோ ஹாப்பி. டேரக்டர் சார்லேருந்து எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாருன்னு எனக்கு லைக் ஐ காட் டு நோ ஃப்ரம் விக்கி. ஸோ அது அப்படியே தான் அந்த இது ஆரம்பிச்சிச்சு மூவி. பட் எனக்கு அதுக்குள்ளே இருப்பேன்றதுலாம் தெரியல. அது செஞ்சு முடிஞ்சு அவர் அப்ரிஷியேஷன் இருந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் திரும்ப கேட்பேன், என்ன ப்ரோ எதுவும் அப்டேட் இருக்கா? 2 இயர்ஸ் அது 2 இயர்ஸ்க்கு அப்புறமே தான் லைக் இது நடந்தது. சடனாக ஐ காட் அ கால், உங்களை வந்து டைரக்டர் சார் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. போனால் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ். லைக் 15 டேஸில் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் யார் கூட நடிக்க போகிறீங்க தெரியுமா? துல்கர் சல்மான், ராணா சார் அப்படின்றப்ப லைக் ஐ வாஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து ரொம்ப இதுக்கு எல்லாமே செல்வமணி சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அவர் இந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் ஒரு ரோலுக்காக வந்து லைக் அதோட டெஸ்ட் ஷூட் பண்ணி நம்மளே கொடுத்துட்டு லைக் அதுக்காக வெயிட் பண்ண அந்த டைம் எப்படி இருந்தது? இல்லை நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்களா? கிடைக்காது இது நமக்கு. அது நான் அப்படி அந்த நேரத்தில் எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தெரில பிரதர், நான் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஓவர் த பீரியட் நான் வந்து சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கட்டத்துக்கு போகிறப்ப நானே எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்தது தான் இந்த. ஸோ அங்கே போய் நிறையா மிராக்கிள்ஸ் நடந்தது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஜாம்பவன், அஃப்கோர்ஸ் இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸோட நீங்கள் போய் நிற்கணுன்றப்ப இட்ஸ் நாட் அ ஈஸி திங். சமுத்திரகனி சார், துல்கர் சார், ராணா சார், ஸோ இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்ப இப்போ நாகேஷ் அவரோட கிராண்ட்சன் அவங்க பண்ணியிருக்காங்க, விஜேஷ் பாபுன்ற கேரக்டரை. அண்ட் இது எல்லாமே லைக் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு
ப்ராஜெக்டே ஹியூஜாக இருக்கும் போது. எஸ். ஸோ 12 இயர்ஸ் வெயிட் பண்ணி லைக் 12 இயர்ஸ் நிறையா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த மூவி ஆக்ட் பண்ணும்போது லைக் இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒன்று கிடைச்சிடல. ஃபர்ஸ்ட் திங் அது ஒன்று. இன்னொன்று லைக் இப்போ இருக்கிற மாதிரியான மூவிஸ் நடிச்சா லைக் சின்ன சின்ன நம்ம கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டு நம்ம அந்த ரோலுக்காக நம்ம வந்து இறங்கி பண்ணுறது வேற. பட் பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கும்போது அங்கே பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், லைக் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நிறைய கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களை? இல்லை, ஆக்சுவலாக நான் இந்த படத்துக்காக டைரக்டர் சாரை மீட் பண்ண போகிறேன்றப்ப அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க, லைக் நான் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. யூ ஆல்ரெடி ஹேவ் தட் இன் யூ மேன், வில் சி இந்த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரா இது நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்மளால் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடுச்சு. லைக் இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட நம்ம போய் நடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அது வந்து அவ்வளோ நம்ம எங்கேயுமே தப்பாக பண்ணிடக்கூடாத ஒரு விஷயம். நம்மளை சொன்னது, நமக்கு இந்த கிடச்சிருக்க வாய்ப்பை விட்டேன்னா எனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது, இதுதான் என்னோடய லைஃப் லைன் மாதிரி. ஸோ நான் அதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கணும். உண்மையிலே எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்ச டைமில் நான் டிசர்வ்டா அப்படின்னா லைக் நான் இன்னும் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நான் வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்ட்டு ஒரு 15 டேஸில் அந்த ஆக்டிங் கோச்லாம் வச்சு நான் பழைய மூவிஸ் நிறையா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு. சிவாஜி சாரோட டைலாக் கொடுத்து, பராசக்தி டைலாக் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நான் அந்த ஏடிஸோட விக்கி அவங்களோட ஹெல்ப் நான் எடுத்துட்டேன். ஸோ அவர் சொன்னார், இந்த டைலாக் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ அங்கே வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த பீரியட்குள்ளே. ஸோ அந்த பராசக்தி டைலாக் நான் பேசிகிட்டே இருக்கேன், ஒரு தடவை இல்லை, இப்போ எனக்கு வரவே மாட்டேங்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஸோ அதை எப்படி அணுகணுன்றதை வந்து நான் அந்த ஆக்டிங் கோச் அவங்க மூலியமாக லைக் இந்த கேரக்டர், இந்த டைலாகை நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிங்க, இது உங்கள் லைஃப்பில் இது நடந்ததுன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் இதை நான் கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணும் போது லைக் அதுக்கப்புறம் போகிறப்ப என்ன தான் ஒரு அது மீறியும் ஒரு ஷிவரிங் இருந்தால் கூட ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். ஓகே, ஒரு டைம் மிஷின் ஒன்று வச்சு லைக் நீங்கள் வந்து பின்னாடி காலத்துக்கே போயிட்டீங்கல்ல. லைக் அதோட இது வந்து லைக் மூவியில் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த லுக்குக்காக நீங்கள் பண்ண நிறைய சேஞ்சஸ் ஆகட்டும். இல்லை, எனக்கு கிடைச்சது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களாம் தான் பார்த்துட்டு சொல்லணும் லைக் அது அப்படி இருந்ததானே. லைக் உண்மையிலே அவ்வளோ பெரிய எஃபர்ட். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு போய் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக பண்ணுறது முடியும்னா அது ராணா சார், துல்கர் சார் தவிர வேறு யாராலையும் முடியும்னு எனக்கு தெரியல இப்போ. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துருக்காங்க. செல்வமணி சார் டைரக்டர் சார், கிரேட் ஒர்க். பாகேஸ்ரீ மேம் வேறு லெவல் ஆஃப் ஆக்டிங் தான் இதில் எல்லாமே. சமுத்திரக்கண்ணி சார், இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும் போதே எங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ் இல்லை, ஒரு பிஜி போன மாதிரி தான் இருந்தது ஆக்டிங்க்கு. ஸோ அவங்கள்ட்டேருந்து நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய பீப்புளோட ஒர்க் பண்ணுறதே உங்களுக்கு இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ 12 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா ஒரு மூவியில் கமிட் ஆகி போய் நின்றுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே துல்கர் சார் கூட. ஸோ எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அண்ட் நீங்கள் ஒரே டேக்கில் என்னதான் நர்வஸ்னஸ் உள்ளே இருந்தாலும் லைக் ஒரே டேக்கில் ஓகே பண்ணப்போ லைக் சாரோடைய இது லைக் ரியாக்ஷன் எப்படி இருந்தது, என்ன சொன்னார்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு சீன் வந்து உங்களுக்கு டைலாக் இல்லை. லைக் நீங்கள் வந்து சார் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்படி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி. ஓகே. சடனாக ஒரு 5 மினிட்ஸில் டைலாக் பேப்பர் வந்துச்சு, நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஒரு ஃபியூ லைன்ஸ் தான், பட் 4-5 லைன்ஸ் இருந்தாலும் எனக்கு பயங்கர நர்வஸ் ஆகிடுச்சு. பட் அந்த சீனே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸாக என்ன ப்ளெஸ் பண்ணுற மாதிரி அமைச்ச மாதிரி இருந்தது. அந்த சீனில் நான் உண்மையிலே பயப்படுற மாதிரி ஒரு சீனு. நான் அதை பண்ணுறப்ப எனக்கு அதுக்கு ஒரு அப்ளாட் கிடச்சி, யூ டிட் ஸோ வெல் மேன் அப்படின்னு சார் வந்து சொன்னப்போ, சரி இது எல்லாமே சேர்ந்து ஒன்று நடக்குது, அது நம்ம கையில் எதுவுமே இல்லை, யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல வருது. அது அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீன் நடித்து முடித்தோடனே அஃப்கோர்ஸ் துல்கர் சார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக லைக் ஹாய் ஐ எம் துல்கர் அப்படின்னு அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்படி வந்து சொல்லிட்டு. ஸோ வேற லெவலுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒவ்வொரு நாளும் நான் செரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் லைஃப்பில். ஏன்னா அந்த கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்கவே முடியாது. ஓகே. ஸோ ஆன் ஸ்க்ரீன் வந்து சார் கூட இருந்த விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே சொன்னீங்க இல்லையா? ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அவர் ரொம்ப ஸ்வீட்டுன்னு கேள்விப்பட்டேன். லைக் நான் பார்த்தேன் ரீசெண்ட் இதில் லைக் நீங்கள் ஒரு அவரோட ஆக்டிங் பற்றி லைக் நீங்கள் இந்த ரோலில் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கீங்க. அதை அவர் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் நான் இன்னொன்றும் செக் பண்ணேன், லைக் அவர் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பேர் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல. லைக் அவர் எவ்வளோ க்யூட்டான ஒரு பர்சன் அவர். அதான் சொல்கிறேனே, வேற லெவலுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த சாரோட லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் தான் லைக் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் அந்த படத்துக்கு, சாரோட போர்ஷனுக்கு. ஸோ அப்போ அவர் கூப்பிட்டு, பரத் கேன் யூ டெல் மீ இன்ஸ்டா ஐடி அப்படின்னு.
அண்ணா நான் எனக்கெலாம் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு. இட்ஸ் ஓகே மேன் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாங்க. அது உங்களுக்கு அதுலேருந்தே தெரியும் ஹவு கிரவுண்டட் இஸ் வெரி ஹம்பிளஸ்ட் பர்சன். நான் என்னோட லைஃப்பில் பார்த்த ஒருத்தர்னா அவர் தான் சொல்லுவேன். சரி இது நடந்துருச்சு, இவர் சார் ஃபாலோ பண்ணிட்டாங்க, நம்ம ஓகே ஹாப்பி அப்படின்ட்டு இருக்கக்குள்ள 2 நாளில் என்னோட பர்த்டே வேறு வந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஒரு மெசேஜ் சார் கிட்டேருந்து, ஹே பரத் விஷ் யூ ஹாப்பியஸ்ட் பர்த்டே அப்படின்னு. ஓ இதுக்கு மேலே என்ன வேணும், அப்படியே ஒரு மாதிரி மிராக்கிளா நடக்குது சரி அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. லைக் எல்லாமேங்க இந்த செட்டை இந்த படத்தை பொறுத்த வரையும் ப்ரொடக்ஷன் டீம், ராணா சார், ஸ்பிரிட் மீடியா, வேஃபரர் ஃபிலிம்ஸ், துல்கர் சார் எல்லாரையுமே ரொம்ப சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நியூ கம்மர் மாதிரி எங்கேயுமே ட்ரீட் பண்ணல. ஸோ இதெல்லாமே டிரெக்டர் சார் கொடுத்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் எங்களை இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து இவ்வளோ பெரிய படத்தில் போடுவாங்களான்னா தெரியல. வெரி ஃபியூ ஃபிலிம்ஸில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இதில் கிடைச்சது வந்து மிராக்கிளா இல்லை, நான் ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சூப்பர். ஸோ நிறைய ரோல் அவர் பண்ணியிருந்திருக்காருல்ல இது வரைக்கும். அண்ட் இந்த மூவி பார்க்கும்போது லைக் நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் சார் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது. லைக் அந்த பீரியட்கே எங்களை கூப்பிட்டு போயிட்டார் அவர் ஆக்டிங் மூலியமாக. அந்த டீசர்லலாம் வர மாதிரி நடிப்பு சக்கரவர்த்தி அவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து மூவி பார்த்துட்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிற்கும் போது அவருடைய ஆரா எப்படி ஃபீல் பண்ணி அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக எப்படின்னா, நீங்கள் சிவாஜி சாரை பார்த்துருக்கீங்களா, எம்ஜிஆர் சாரை பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் ஒவ்வொரு வாட்டி வந்து நிற்கும் போது எங்களுக்கு டயலாக்லாம் தாண்டி அவரை பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அப்படியே ஒரு ஸ்டண்டாக இருக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்க சார் பேசுகிற தமிழாக இருக்கட்டும், அவ்வளோ உச்சரிப்புலாம் வேற லெவலில் இருக்கும். எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் இது. காசு கொடுத்து ஒரு மாஸ்டர் கிளாஸும் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். போனஸ் தான் இந்த படமே ஃபுல்லாகவே. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஹேட் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்துக்கு வேறு எப்படி யோசிக்க முடியுது? நான் வந்து 1950s நான் நடிகனான ஆகணும்னு ஆசைப்பட்றவன். நான் ஆல்ரெடி பட்டுட்ருக்கேன். இந்த படத்தில் நீங்கள் நடிகனாகவே நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து அது எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. அதுவும் 1950s போய் பின்னாடி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதில் ரொம்ப பேசப்படுற ஒரு சீன், எல்லா சீன்ஸுமே வந்து லைக் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. லைக் ரொம்ப பேசப்படுற சீன் அந்த மிரர் சீன் வந்து எல்லாருமே வந்து பார்த்து வியந்து போகிற அளவுக்கு அப்படி நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த சீக்வன்சஸ் நீங்கள் நேரில் இருந்து பார்த்தீங்களா? மூவியில் நேரில் இருந்து பார்க்கலனாலும் அந்த மூவியில் ஆக்ட் பண்ண ஒருத்தராக அந்த சீனை நீங்கள் வந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் எப்படி இருந்தது? நான் ஆக்சுவலாக ட்ரெய்லரில் அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டேன். உடனே அண்ணனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். லைக் இது வேறு லெவலில் இருந்தது ரெஸ்பான்ஸ். லைக் எல்லா சைடும் பீப்புள் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. அது எனக்கு ரொம்ப அது அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எனக்கு பயங்கரமாக அண்ணன் நடிப்பாங்க. அதெல்லாம் ஓகே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மிரர் சீன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அதை தேட்டரில் பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட் தான். எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் நீங்கள் எல்லாரையுமே எடுத்துக்கங்க. சாரோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரீம், மேம் ஈக்குவல் டு அப்படியே சமுத்திரக்கனி சார், ராணா சார் எல்லாருமே அவங்களோட எஃபர்ட் 200% போட்டு தே பெர்ஃபார்ம்ட் இட். நீங்களே பார்க்குறீங்க. நான் அந்த சீன் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. பட் டைரக்டர் சார் சொல்லிட்டே இருந்தாங்க, பியூட்டிஃபுல் சீன்ஸ்லாம் இருக்குது, எலிவேட்டட் சீன். அந்த என்டையர் டீமே நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம், எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வேறு லெவலில் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸைட்டடாக இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இன்ஸ்டாலே தெரியும் எல்லாரும் அந்த சீனை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறப்ப. ஸோ இப்போ 3 நடிப்பு ஜான்பவான்கள் வந்து இருக்காங்க இந்த மூவியில். லைக் நோன் ஃபேஸஸ் அப்படின்னாலும் இந்த மூவியில் வந்து நல்ல ஃபெமிலியரான ஃபேஸஸ்னால் இந்த 3 பேர் தான். சமுத்திரக்கனி சார் அண்ட் துல்கர் சார் அண்ட் வந்து ராணா சார். ஸோ இந்த 3 பேர் கூட காம்பினேஷனுமே உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் இந்த மூவியில் நிறைய நியூ ஃபேஸஸ் பார்க்க முடியுது. ஸோ உங்களையும் சேர்த்து நிறைய பேர் இதில் இருந்திருக்காங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு மூவி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மட்டும் தான் புதுசாக இருக்கோம், நம்மளை சுற்றியும் வந்து நிறையா ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இதெல்லாமே இருக்கும். பட் உங்களை சுற்றி எல்லாருமே உங்களை மாதிரி யங் டேலண்டடான ஆர்டிஸ்ட் இருந்தப்போ லைக் எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி இருந்துச்சு? இதில் ஆக்சுவலாக நாகேஷ் சாரோட அவங்க கிராண்ட் சன்னும் நடித்தாங்க. நாங்கள் 2 பேரும் தான் எப்போவுமே ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். ஓகே. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஏர்போர்ட்டில் இருக்கப்ப நீ எவ்வளோ பெரிய அந்த ஆக்டர்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் பீப்புளோட நடிக்க போகிற தெரியுமா? நாகேஷ் சாரோட கிராண்ட் சன்னு, மம்முக்கா சாரோட சன்னு, இந்த பக்கம் சுரேஷ் சார் அவங்களோட சன். சினிமாவை வந்து லைக் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் டு த சினிமா நமக்கு எப்போவுமே த்ரூ அவுட் த இயர்ஸாக கொடுத்துட்டே இருந்திருக்காங்க.
ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர வியப்பாக இருந்தது. லைக் இவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிஜேஷ்ன்றவங்க லைக் இவ்வளோ நாளாக அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க ஃபேமிலிலேருந்து வந்தால் கூட அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸோ அவங்களோட கதையெல்லாம் கேட்குறப்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இவ்வளோ எஃபர்ட் போட்டு இங்கே வராங்களே, அதுக்கு கூட நடித்த பக்ஸ் சார், இவங்க வையாபுரி சார், நிழல்கள் ரவி சார், அவங்க எல்லாமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக லைக் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் நரேன் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நமக்கு இப்படி பண்ணணும், ஒரு டவுட்ஃபுல்லாக நமக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அது அந்த விதத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஓகே, ஸோ இங்கே ஹீரோயின் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுமே வந்து நியூ ஃபேஸ் இல்லையா. ஸோ இவங்களோட லைக் அந்த பீரியாடிக் ஃபிலிம் வந்து லைக் அதை அவங்க எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, லைக் எப்படி அந்த இது நடந்தது? நீங்கள் ஆப்வியஸாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப ஸ்டன் ஆகிட்டோம் எல்லாருமே. லைக் உங்களுக்கு நியூ கமர் மாதிரியே இல்லை, ஒரு ஒரு வேறு லெவல் ஆஃப் ஆக்டிங் தான் அவங்ககிட்டேருந்து. லைக் அதை உங்களால் பார்க்க முடியும். இப்போவே எல்லாருமே சொல்கிறாங்க, ஹோல் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் அவர் ஆக்டிங். சாராக இருக்கட்டும் எல்லாருமே இதில் எனக்கு நான் சொல்கிறேனே லைக் இட்ஸ் ஒன்லி த பிளெஸ்ஸிங் டு வாட்ச் த ஒண்டர்ஃபுல் பீப்புள் பர்ஃபார்மிங். அவங்க கூட ஷேர் பண்ணது தான் நமக்கு ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஸோ இப்போ வந்து லைக் ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு டைலாகே ஒன்று வரும்ல, லைக் சந்திரனும் லைக் பாபு எஸ் ஏதோ ஒரு ஆர்ட் அந்த ரிலேட்டடாக ஏதோ ஒன்று வரும். ஆனால் லைக் அது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் அதை வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலையோன்ற மாதிரி. அது மாதிரி ஏதாவது சீன்ஸ் டெலிட்டட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை ஆக்சுவலாக நிறைய சீன்ஸ் இருக்குது. லைக் நானும் துல்கர் சார் ஃபர்ஸ்ட் நடித்த சீன் ஒன்று இருந்தது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன். ஓகே, பட் ஹோப்ஃபுல்லி வரும்னு நினைக்கிறேன். மேபி இந்த நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு டெலிட்டட் சீன்ஸ் OTT-ல see that. அதெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி சீன் நீங்கள் மிரர் ஷாட் மாதிரி நிறைய சீன்ஸ் லைக் இந்த சார் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயினால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ண முடியல. லைக் நமக்கு என்ன தேவையோ அந்த இதை கரெக்டாக பண்ணி எல்லாருமே அந்த அஸ் அ டீமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மூவி வந்து ஒரு பயோபிக் அப்படின்னும் சொல்லப்படுது. பட் சில பேர் அதை பார்க்கும்போது இல்லையே இது மிக்ஸ்டாகவும் இருக்குது, அது கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்களே. ஸோ இது ஒருத்தருடைய பயோபிக் தானா? அது சாரே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில். அது ஒரு இன்ஸ்பயர்ட் லைன் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் சாரோட எஃபர்ட்டு, ரைட்டர் தமிழ் பிரபா சார், இவங்க எல்லாருமே டைரக்டர் சாரோட எஃபர்ட் தான் த்ரூ ஓவரால் இதில் நடந்த கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அவங்களோட எஃபர்ட் அண்ட் வடிவமைச்ச விஷயம் தான் எல்லாமே. ஓகே, ஸோ சமுத்திரகனி சார் வந்து அவரை வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும்? லைக் ஆக்சுவலாக சமுத்திரகனி சாரை மீட் பண்ணது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்க. நான் பிகினிங் ஸ்டேஜில் நான் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுற காலகட்டத்தில் சாரை ஒரு தடவை மீட் பண்ணேன். இது இன்ஃபேக்ட் நான் ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு சீன் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. அது முடிச்சுட்டு நான் சொன்னேன் அவங்ககிட்ட, சார் இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை வந்து உங்கள் கேரவனில் மீட் பண்ணேன், எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னேன். அப்போ வந்து தம்பி நீ ஃபஸ்ட்டு படிங்க, இந்த வயசில் படித்து முடிங்க, சினிமா இங்கே தான் இருக்கும், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நான் சார்கிட்ட சொன்னேன். டே அப்படியா சூப்பர்ரா அப்படின்னு, படிச்சிட்டியா முடிச்சிட்டியா அப்படின்னு முடிச்சிட்டேன் சார் அப்படி. சூப்பர்ரா சந்தோஷம்டா நல்லாரான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாங்க. ஓகே, ஸோ சார் சொன்ன மாதிரி படிச்சிங்க, கொஞ்சமாக படிக்கல நிறையவே படிச்சு டாக்டரேட் படிச்சிருக்கீங்க. ஸோ லைக் எப்படி இது வந்து ஒரு ஹை எக்ஸ்டென்ட் இல்லையா? ஸோ மூவியில் இறங்கிட்டோன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஹை எக்ஸ்டென்ட் இருந்து நம்ம என்ன நடக்குது என்னன்னு பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இது இருக்கும். லைக் எப்படி ஏன் இது லைக் இல்லை இது இருக்கும்போது அந்த டைமில் வந்து என்னால் நம்ம ஒரு 12th படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன படிக்கணும்லாம் அந்த டைம்லலாம் திங்க் பண்ணவே தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் நானும் அதுக்கு படிச்சிருந்தேன். என்னால் அந்த டைமில் அந்த மார்க் இருந்தது. ஸோ ஓகே போட்டாங்க, வேறு வழி இல்லை, வேறு MBBS போடணும்னா இல்லை அதெல்லாம் கஷ்டம்ட்டு தான் BDS இருந்தேன். பட் ஈக்குவலி எல்லாமே ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் படித்து தான் ஆகணும் எதாக இருந்தாலுமே. ஸோ அப்படி தான் உள்ளே வந்தேன். எனக்கு ஓவரால் இந்த கல்ச்சுரல்ஸ் நடக்கிறப்பலாம் எனக்கு இந்த டான்ஸ் இது மேலெலாம் ரொம்ப இது அதுக்கு அந்த மாதிரி வெளியில் காலேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப
அங்கே கிடைக்கிற கைத்தட்டு அப்ரிஷியேஷன் இதெல்லாம் வந்து நமக்குள்ளே ஒரு ஒரு ஹாப்பினஸை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோடய லைஃப்பில் தொடங்கினேன். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் என்னை வந்து மேலும் மேலும் சரி நம்ம ஆக்டிங் ட்ரை பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி என்ட்ரானது தான். ஓகே. ஸோ சந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் லைக் இவ்வளோ தூரம் லைக் படம் ரிலீஸ் ஆன ஒரு 4-5 டேஸ்லேயே லைக் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது லைக் நீங்க தானே அந்த ரோல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஐடென்டிஃபை இல்லை, இந்த லுக்கும் அந்த லுக்கும் வேற டோட்டலி வேற. அதான் போய் தேட்டரில் ஒரு வரிசையாக எல்லா ஷோவும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது, பீப்புள் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க படத்தை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் மோஸ்ட்டாக எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஏதோ நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியுன்ற ஹோப்பும் எதுவும் கிடைக்குது. ஒரு படம் மலையாளத்தில் சாரோட அடுத்த படம் ஒன்று ஐஎம் கேம்னு ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறேன். மிஷ்கின் சார், கதிர் பிரதர் இவங்களாம் ஆக்ட் பண்ணுறாங்க அதில். ஆண்டனி பெப்பே, வர்கீஸ் எல்லாரும். ஸோ இப்போ இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. அண்ட் அடுத்தடுத்து எங்களுக்காக என்ன மாதிரி ரோல்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு? லைக் வேறு ஏதாவது படம் கமிட் ஆகிருக்கீங்களா? இல்லை, எனக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் மோஸ்ட் ப்ராபப்லி வெயிட்டிங். நான் எல்லா ஆஃபீஸும் போய் திரும்ப எல்லாரையும் நான் பார்க்கணும். அதுக்கு தான் அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா டேரக்டர்ஸும் கொடுக்கணும், இந்த படத்துலேருந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓ சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், உங்களை நிறையா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ரெட் நூலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ இது. சூப்பர். நான் என்ன அந்த சின்ன கேரக்டர் பண்ணாலும் அங்கீகரிக்கப்பட்டு என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ ரெட் நூல் ஃபார் ஹேவிங் மீ ஃபார் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.